ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம முரல் மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். எனக்கு இது வந்து 3/4 கிலோ முரல் மீன் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா செதில் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஆனால் நம்ம வந்து இருந்தாலும் நம்ம செதிலை லைட்டாக எடுத்து விட்டோம்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து இதை வந்து தனியாக எடுத்து பின்னாடி வாழையும் தனியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2ஆக கட் பண்ணி நீங்கள் வறுவலாகவும் மீன் குழம்பாகவும் வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து பாதி மீனுக்கு வந்து வறுவலுக்கும் ஒரு 4 மீன் வறுவலுக்கும் மிச்சம் இதெல்லாம் முழுசாக வந்து மீனாகவே போட்டு நாங்கள் இதை வந்து குழம்பு வச்சோம். இப்போ பாருங்கள், நான் 2ஆக கட் பண்ணி வறுவலுக்கு தனியாக எடுத்து வச்சு அதில் நடுவில் உள்ள குடலை வந்து தனியாக எடுத்துடணும். இது வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். குட்டி குட்டியாக வந்து சைடில் வந்து செதில் இருக்கும். அதை வந்து அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அருவாமனைட்டை நீங்கள் வந்து கட் பண்ண முடியலன்னா நீங்கள் சிசர்கிட்ட வச்சு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதை வந்து கட் பண்ணுறது. நடுவில் அந்த குடல் மட்டும் கருப்பாக இருக்கும். அதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் மீனுக்கு வந்து நாங்கள் மண்டையும் தலையும் கட் பண்ணிவிட்டு நடுவில் நல்லா கீறி விட்டு சிசரை வச்சு நல்லா கீறி விட்டு நான் உள்ள குடலெல்லாம் ஈஸியாக எடுத்துட்டோம். அப்படிங்கப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த கருப்பாக உள்ளதெல்லாம் நமக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா ஒரு 7-8 முறை நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து வெள்ளை வெள்ளைன்னு நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு நல்லா சுத்தமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா வந்து அதில் தூவி விட்டிங்கன்னா நமக்கு வந்து கவிச்சி ஸ்மெல் இருக்காது. இப்போ மசாலுக்கு வந்து தயார் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய் சில்லு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி தண்ணியை கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து மசாலுக்கு வந்து தயார் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூட வெந்தயம் நல்லா சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை ஒரு கையளவு நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோனால அதுக்கேற்றாப்புல நான் அளவுகள் சொல்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து புளியை வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா நான் கீராமல் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டு குழம்புத்தூள் வந்து நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதிலே வந்து நல்ல தேவையான தண்ணியை சேர்த்து உப்பு புளிப்பு எல்லாம் வந்து உப்பு புளிப்பு காரம் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதிலே நான் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சேர்ப்பேன். அப்படின்னா தான் நமக்கு வந்து கவிச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். மீனும் கொஞ்சம் நல்லா உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. மீன் போடும்போது ஒரு தடவை நல்லா கழுவிக்கோங்க. அப்போ ஒரு தடவை கழுவிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு. நல்லா ஓரளவுக்கு கட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து மீனை சேர்த்துடுதேன். மீனை வந்து நம்ம 2 நிமிஷம் தான் நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கணும். மீனை போட்ட அடுத்த செகண்டே வந்து நம்ம 2 நிமிஷத்தை நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு. இது போட்டதுக்கப்புறம் நான் 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான முரல் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. கரண்டியை விட்டோம்னா நமக்கு வந்து உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நல்லா ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. முரல் மீன் குழம்பு இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதே மாதிரி சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ வறுவலுக்கு வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, மிளகு பொடி, வீட்டு குழம்பு பொடி, அப்புறம் நம்ம மீன் வறுவல் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், சீரகப்பொடி இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு எண்ணெயும் எலுமிச்சம்பழ சாறும் சேர்த்து நல்லா தண்ணியை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதோட சேர்த்து நான் வந்து 10 நிமிஷம் தான் நான் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷம் வந்து ஊற வச்சாலே போதும். பாருங்கள் நல்லா எல்லாமே கலந்து மசாலா வந்து தடவி எடுத்து வச்சாச்சு.
இப்போ வந்து மீனை வந்து பொரிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தடவி வச்சுருக்க மீனை வந்து சின்ன சின்னதாக இருக்குது, அதை வந்து நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது வந்து இது பொரித்து வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப ஈஸியாகவும் வந்து நமக்கு வந்துருச்சு. சிம்மிலே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து மசாலா உள்ள வரைக்கும் நமக்கு இறங்கும், கருகாமல் வரும் நமக்கு. பாருங்கள், சூப்பரான முரல் மீன் வறுவல் தயாராகிடுச்சு. இப்போ வந்து சாதத்துக்கு எல்லாமே பரிமாறிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சுஜி சின்ன பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.